ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம், அதாவது அந்த சத்து மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு, இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். மக்காச்சோளம் எடுத்திருக்கேன். கடைகளில் வாங்குறது அவ்வளோ இது இல்லை. ஸோ நம்மளே கரெக்டான அளவு மெஷர் படி நம்ம வாங்கி இது மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணலாம். இது எல்லாமே 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது பச்சைப்பயிறு. எல்லாமே ஒரே குவான்டிட்டியில் எடுத்துருக்கிறேன். 300 கிராம் அளவுக்கு. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஸோ அதனால் மாற்றியாச்சு. அடுத்தது கொண்டக்கடலை. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுவுமே நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது ராகி. இது நல்லா சுத்தம் பண்ணது தான், கல் மண் இல்லை. அதுவுமே வறுத்தாச்சு. அடுத்தது கம்பு. ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுமே நம்ம வந்து எடுத்துடலாம். இது வந்து சோளம். அடுத்தது ஓவராக தீர மாதிரி வறுத்துடக்கூடாது. ஓரளவுக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். அடுத்தது இது வந்து கேரளா மட்டை அரிசி. இதுவுமே 300 கிராம் தான். எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே 300 கிராம் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். அரிசி வந்து ஓரளவுக்கு நல்ல பொரிஞ்சு வர ஸ்டேஜில் வரும்போது நம்ம எடுத்துடலாம். நல்லா வந்துருச்சு, வறுத்தாச்சு. அடுத்தது நிலக்கடலை. நிலக்கடலைலாம் நல்லா வறுத்துக்கலாம். இது வீடியோக்காக நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன், ஸோ அதனால் நல்லா வறுத்துட்டு தான் இதை போடுறேன். அடுத்தது கோதுமை. அதுவுமே நல்லா வறுத்தாச்சு. முழு கோதுமை. அடுத்து பொரிகடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்து பாதாம் 100 கிராம் அளவுக்கு. அடுத்தது முந்திரி. இது கருங்குருவை அரிசி அப்படிங்கிற ஒரு அரிசி, அதை தான் நான் சேர்க்குறேன் இதில். இது நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு அந்த கப்பு அளவுக்கு பாதி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்து பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, இதுவுமே நல்லா வறுக்கிறோம். அடுத்து ஏலக்காய். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து இது ஹேர் பேக் பற்றின வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். அவ்வளோதான், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு மிஷினில் கொடுத்து. இது இவ்வளோ அளவுக்கு நம்ம கிடச்சிருக்கு. இதை அப்படியே உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது ஹெல்த் மிக்ஸை ஹேர் பேக் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், நேச்சுரலாக எப்படி ஹேர் பேக் போடுறதுன்னு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள். இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா 2 தடவை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம் முதல்ல. அவ்வளோதான், நம்முடைய ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து காலையில் வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு கப்பு குடிச்சிட்டு நம்ம ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஷியோ வந்து இதில் வந்து இதே மாதிரி தான் சேர்க்கணுன்னு இல்லை. இதில் அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.